ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் தாமே யுத்தம் பண்ணுவார். அதற்கான ஒரு வேத வசனம் யோசுவா 23:10. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவர் 1000 பேரை துரத்த முடியும்னு கேட்டீங்கன்னா 1000 பேரை துரத்துறத பத்தி தான் இங்க கடவுள் பேசுறாரு பாருங்க. சில வேளைகள்ல நம்ம சில சண்டைக்கு போகும்போது நினைப்போம், நான் தனியா இருக்கேன், இவங்க கிட்ட என்னால மோதவே முடியாது, நான் எப்படி இந்த யுத்தத்துல, இந்த சண்டையில, இந்த போராட்டத்துல வெற்றி பெற போறேன்னு தெரியல, நான் தனியா இருக்க ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கடவுள் உங்களை போல இருக்கிற மனுஷர்களுக்காக தான் இந்த வசனத்தை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்த முடியும். அதுவும் எப்படி துரத்த முடியும்? கடவுள் கூட இருந்தா முடியுங்க. கடவுள் ஒரு மனிதனுக்குள்ள ஆவியான தேவன், மனிதனுடைய ஆவியும் கடவுளுடைய ஆவியும் இணையும் பொழுது அங்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் அங்க நடக்குது. அந்த மாற்றம் பாருங்க, ஒரே ஒரு மனிதன் 1000 பேரை துரத்தக்கூடிய சக்தியை தேவன் அங்க மனிதனுக்கு கொடுக்கிறார். அப்படி துரத்தும் பொழுது பாருங்க, அங்க தேவன் என்ன செய்கிறார்? அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் தாங்க யுத்தம் பண்றது. நீங்க நினைக்கிறீங்க, நான் எப்படி தனியா போவேன், இந்த பிரச்சனைக்கு எப்படி இதுல இருந்து மீள போறேன், இந்த கேஸ்ல இருந்து எப்படி மீளுவேன், இப்படி நான் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருக்கனே, இதுல இருந்து என்னைக்கு எனக்கு விடுதலை ஆகும் என்று. ஆனா கடவுள் சொல்ற வார்த்தையெல்லாம் நிஜமான வார்த்தைங்க. அவர் சொல்றாரு, உங்கள ஒருத்தர், யாராவது உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், உங்க நண்பர்ல ஒருத்தரா இருக்கலாம், ஒருவர் 1000 பேரை துரத்த முடியும். இது தேவதூதர்களுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காபிரியன் தூதரோ இல்ல ஒரு தூதர் பாருங்க 6000 பேர்கிட்ட போராட முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. 6000 பேரை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு சக்திய பாருங்க தேவதூதருக்கு கொடுத்திருந்தா, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு, நமக்கு அவர் 1000 பேரை துரத்தக்கூடிய சக்தியை அவர் கொடுத்திருப்பது நிச்சயமான ஒரு காரியம். ஆனா நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய பலவீனத்தையும், முதல்ல நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அடுத்த காரியங்களை செய்ய முடியாம போகுது இல்லைங்களா? அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கு போறதுனாலும் போலீஸா, கேஸா, பிரச்சனையா, நான் வரமாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் நகர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனா கடவுள் பேசுற வார்த்தையை பாருங்க, நம்ம கவனிச்சு பார்த்தா உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கிறது. பழைய காலத்துல வாழ்ந்த மனிதன் பாருங்க தாவீது. அவருடைய வாழ்க்கையில பாருங்க பல போராட்டங்கள், யுத்தங்கள், அங்க போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் பாருங்க. அப்போ அவர் ஒரு இராணுவ படையை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கடவுளை முழுவதுமாக நம்பி இருந்த ஒரு மனிதன் அவர். நிறைய வேலைகள்ல பாருங்க, வேதத்தை வாசித்து பார்த்தா தெரியும், அவர் குகைகள்ல கூட பாருங்க தங்கி இருந்தாரு. எவ்வளவு இராணுவ வீரர்கள் அவருக்கு இருந்திருந்தாலும், படை வீரர்கள் இருந்திருந்தாலும், ஜாதி ஜனம் இருந்திருந்தாலும், சில வேளைகள்ல பாருங்க கடவுள் கிட்ட மட்டும்தாங்க அவர் தனித்திருந்து அதிக நேரத்தை செலுத்தினார். ஆகையால் தான் தேவனை ருசி பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை தினம்தோறும் நம்ம தியானிக்கணும். வெறும் வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லைங்க, கடவுளுடைய வார்த்தையை, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தையெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்ததான் தேவன் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் எப்படிப்பட்ட போராட்டமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் தாமே யுத்தம் பண்ணுவார் என்று நம்மளால நம்ப முடியும். அப்படி அவர் யுத்தம் பண்ணும் போது அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், எதுக்காக இதெல்லாம் தேவன் செய்யறாரு. அவர் மேல பாருங்க நம்பிக்கையா, அவர் மேல அன்பு கூறணும். அந்த அன்பு கூறுறதுல நம்முடைய ஆத்துமா எச்சரிக்கையா இருக்கணுமாங்க. அவர் மேல மட்டும் அன்பு கூற நம்ம ஆத்துமா எச்சரிக்கையா இல்லைன்னா, இந்த உலகம் பாருங்க நம்மளுடைய இருதயத்தை வழுவி கொண்டு நழுவி கொண்டு வாழ்க்கையை வெறுத்து போக மிக மிக ஒரு சுலபமான காரியமாக மாறிடுது. ஆகையால் தான் பாருங்க, தேவனை எந்த அளவுக்கு நம்ம கிட்டி சேர்றோமோ, அவர் மீது எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதோ, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நம்ம அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்ம இந்த போராட்டத்தில இருந்தும் வெளியே வர முடியும். சில வேளைகள்ல தனித்து நிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். அவர் தாமே யுத்தம் பண்ணுவார். அவர் தாங்க யுத்தம் பண்ணுகிறவர். நீங்க உங்களை நினைக்காதீங்க, நான் யுத்தம் பண்ண போறேன்னு. யுத்தம் பண்றதுக்கு நம்ம என்ன பெரிய ஆளாங்க? இல்ல. யோசுவாவோடு இருந்த தேவன், மோசையோடு இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் இன்றைக்கு அற்புதங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி.
அவர் தாமே யுத்தம் பண்ணுவார் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம் சுவாமி. நாங்க எங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. எங்களுக்காக முன்ன நின்னு சண்டை போடவோ, ஆதரவு கொடுக்கவோ, உதவி செய்வவோ எங்களுக்காக யாருமே இல்லையே என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற ஜனங்களை என் தேவன் ஆண்டவரே, நீர் அவர்களை கை தூக்கி விட என் தேவன் இருக்கிறீர் என்று அவர்களுக்கு நீர் ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலும் அவர்களுக்கு நீர் ஆண்டவரை தெரியப்படுத்தும்படியாக, உம்முடைய அன்பு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.